ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, அது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதை வந்துட்டு நம்ம சோள மாவில் செஞ்சுருக்கிற ஒரு குழி பணியாரம். இது சோள மாவு, ஒயிட் சோள மாவு. இது அப்படின்னா மக்காச்சோளம் இல்லை, நார்மல் சோளம். இது ஒயிட் கலரில் சின்னதாக வரும், ரொட்டியும் செய்வாங்க. அந்த மாவில் சூப்பரான ரெசிபி. நான் ரொம்ப ஹெல்த்தியாக ஹெல்த் பெனிஃபிட் ஆகிற இந்த ரெசிபியை செஞ்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு சோள மாவை அதை எடுத்து நான் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். டைரெக்டாக கடையில் வாங்கி அரைச்சி எடுத்துருந்து அதோட அரை கப்பு நான் சின்ன ரவை எடுத்துன்னு இருக்கேன். இது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். நம்ம தோசை செய்வோம், ரவை தோசை, அந்த ரவை எடுத்துன்னு இருக்கேன். அரை கப்பு வெங்காயம் எடுத்துன்னு இருக்கேன். சின்னதாக குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயை குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துன்னு இருக்கேன். அரை டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துன்னு இருக்கேன். இது கலர் கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள். இப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப்பு சோள மாவை எடுத்து அது கூடவே அரை கப்பு ரவை சேர்த்துட்டு அதில் கெட்டியான தயிரை சேர்த்துடணும். இப்போ தயிர் கூடவே நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். முதல்ல ஒரு தடவை இதை நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இது நம்மளுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு தேவைப்படுற தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும், இல்லைனா மாவு ரொம்ப கட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை சுடுற, இட்லி சுடுற கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இதை தட்டு போட்டு மூடி நான் 15 மினிட்ஸ் இதை ஊற விடுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் 20-30 மினிட்ஸ் கூட ஊற விடலாம். நான் சும்மா ஒரு 15 நிமிஷம் தான் இதை ஊற வச்சேன். இது 15 நிமிஷத்துலேயே நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம குட்டி தான் நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டோம். அதோட பச்சை மிளகாய், கொத்தமல்லியும் சேர்த்துட்டோம். 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த 1/4 டீஸ்பூன் சோடாவை சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணாக்கா ஒரு சின்ன உண்டை, சின்ன பபிள்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குழி பணியார கல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு இதில் தடவிக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லா குழிலையும் எண்ணெய் சேர்த்துட்டேன். அதோட இது மேல் பக்கமும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டேன். இப்போ இது சூடாகிடுச்சு. கல் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைச்சோள மாவு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் ரொட்டி, தோசையாக செய்யலாம். அதோட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக குழி பணியாரம் செஞ்சாக்கா குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஹெல்த் பெனிஃபிட் ஆகிற டிஷ்ஷஸையும் ரெசிப்பியும் நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் குழியில் மாவை சேர்த்துட்டேன். இப்போ அடுத்ததாக ஒரு மூடி போட்டு மூடி இதை நம்ம வேக விடணும். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் தான் வேக விட்டேன். அதுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுடணும். இந்த மாதிரி திருப்பி விட்டால் நீங்கள் நார்மலாக எப்போவுமே செய்வீங்க இல்லையா, அரிசி மாவில் குழி பணியாரம், அதே மாதிரி தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. இன்ஸ்டண்ட்டாகவே செய்யலாம், ஒன்றுமே டென்ஷன் எடுத்துக்க தேவையில்லை. இப்போ மேலேயும் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டேன். இப்போ மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டால் போதும். ஏன்னா மேலே இருக்கிற லேயர் அவ்வளவும் வேகாது. இது இந்த அளவுக்கே ரெடியானதே போதுமானது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கலரும் நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால இந்த கலர் வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட், ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு மறக்காமல் என்னுடைய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதே போல் வீடியோஸும் நான் மேக்ஸிமமாக ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டான ரெசிபீஸை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னும் மீதி இருந்த மாவில் நான் இன்னொரு ரவுண்டு சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்விங்காக எடுத்துட்டேன். இதை வந்துட்டு நான் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் தேங்காய் சட்னி இல்லை கடலை சட்னி கொட்டுக்கடலை எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டானது. எப்போவுமே ஒரே மாதிரி குழி பணியாரம் செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டான குழி பணியாரத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் இது எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னுடைய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.